ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான்வெஜ் டேஸ்ட்டில் பன்னீர் மஷ்ரூம் கடாய் மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்த்துக்கலாம். அதுக்கு ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சுட்டு 1 ஸ்பூன் மல்லி, 2 ஸ்பூன் ஜீரகம், 15 முந்திரி இதை ட்ரை ரோஸ்ட் பண்ணி மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணி பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அதே கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு பன்னீரை க்யூப்ஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை ஆட் பண்ணி லேசாக உப்பு தூவி லைட் ப்ரௌன் கலரில் மாறுற வரைக்கும் குக் பண்ணி எடுத்துக்கலாம். அதே எண்ணெயில் க்ளீன் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்க மஷ்ரூமை ஆட் பண்ணிக்கிறேன். இதையும் லைட் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வணக்கி எடுத்துக்கலாம். அதே எண்ணெயில் 2 பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய் சேர்த்துக்கலாம். 4 பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்குனது ஆட் பண்ணி வணக்கிட்டு இஞ்சி பூண்டு விழுது 1 ஸ்பூன் சேர்த்து அதையும் வணக்கிக்கலாம். இதுக்கு தேவையான மசாலா ஆட் பண்ணிக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி பியூரி இது எப்படி செய்கிறதுனா 3 தக்காளியை சுடு தண்ணியில் போட்டு வேக வச்சு தோல் உரித்து அந்த தக்காளியை மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணி பேஸ்ட் பதத்துக்கு அரைச்சி ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு, நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கிற முந்திரி, சீரகம், மல்லி ஆட் பண்ணிக்கலாம். கூடவே தேவையான அளவு தண்ணி விட்டு நல்லா கொதிக்க வச்சிடலாம். ரெடி பண்ணி வச்சுருக்க மஷ்ரூம் ஆட் பண்ணி ஒரு கிளறிட்டு கூடவே பன்னீர் சேர்த்துக்கலாம். இதை ஒரு 10 மினிட்ஸ் சிம்மில் வச்சா போதும். ஃபைனல் டச்சாக கொத்தமல்லி தூவி இறக்கிடலாம். அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. இது சப்பாத்தி கூட வச்சு சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ரெஸ்டாரண்ட்டில் செய்கிற கடாய் மசாலா டேஸ்ட் அப்படியே இருக்கும். இந்த சேனலை பார்த்துட்டு இருக்க எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.